நாளிலும் நம் மத்தியிலே பாஸ்டர் வி சாம் குமார், அநேகருக்கு அவர் அறிமுகமானவர். இவங்க ஐபிஏ இந்தியன் பென்டிகாஸ்டல் அசம்பிளி காஸ்பல் சென்டர் என்று தாராபுரத்திலே அதை ஸ்தலமாக வைத்து அங்கே இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கரம் தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கர்த்தருக்குள் மேன்மிகு பாஸ்டர் எட்வின் ஐயா அவர்களுக்கும், சபையினுடைய முக்கியமான நிர்வாக குழுவில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள், சகோதரர்கள், அருமையான சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையால் 2006 உங்கள் மத்தியில் இதுபோல் வரைபடம் போட்டு பிரசங்கிக்க ஆண்டவர் எனக்கு பாக்கியம் தந்தார். மறுபடியும் வரைபடமுமாய் உங்களிடம் முன்பில் நிற்கிறதுக்கு கிடைத்த இந்த மேலான பாக்கியத்திற்காய் நான் நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் உங்களோடு வரைபடம் மூலம் வேத பாட வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மத்தியில் கிரியை செய்யும்படி, தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கும்படி, ஒரு நிமிஷம் கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் விடுவிக்கப்படணும், கர்த்தரை மகிமைப்படணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோட மத்தியில் எடுக்க நினைக்கிற சப்ஜெக்ட் நரகம். முக்கியமாக எடுக்கிறது நரகத்தை பற்றி. ஹல்லேலூயா. நரகம்னா என்ன? யாருக்கு நரகம்? நரகம் எப்படி இருக்கும்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் நான் வாசிக்கலாம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும். உன் சரீர அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும். போதும், உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் சரீர அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இந்த தலைப்பை மையமாய் கொண்டு வரைபடத்திலிருந்து முக்கியமாக நரகத்தை பற்றி. காரணம், இந்த வரைபடத்தில் அநேக படங்கள், சம்பவங்கள் வரைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை வேகமாக சீக்கிரமாக சொல்லி நரகத்துக்கு மனுஷன் போகிறதுக்கு காரணம் என்ன, நரகம் எப்படி இருக்கும், நரகம் என்று உண்டா என்பவைகளை மையமாய் வைத்து கொஞ்சம் பின்னாடி உங்களோடு வசனத்தின் மூலம் பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள் விரும்புகிறேன். அதுக்கு முன்பு 1-2 வசனங்கள் கூட வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 9:27. மனுஷனோ வென்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? கவனிங்க, மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மறுபடியும் இயேசு சொல்கிறார், மத்தேயு 16:26. நீங்க வாசிக்க வேண்டாம், நிறைய வசனங்கள் நானே சொல்றேன். மனுஷன் உலகம் முழுவதையும் சொல்லி முடியுங்க, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எபிரேயர் 9:27. காணாம சொல்லுங்க. அன்றியும் ஒரே தர மரிப்பதும் பின்பு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் மறக்க முடியாத மிக முக்கியமான ஒரு சிருஷ்டி மனுஷ சிருஷ்டி. மனுஷன் என்று சொன்னால் 2 கண்களால் பார்க்கிற, 2 கால்களால் நடக்கிற ஒரு நிமிர்ந்த உருவம் தான் மனுஷன் என்கிற பேர் மனுஷனுக்கு வருவதற்கு காரணம், மண்ணினால் ஆண்டவர் மனுஷனை உருவாக்குறார். மனுஷன் என்கிற பேரு மனுஷனுக்கு கொடுத்தது வேத புஸ்தகமே. மனுஷனை ஆண்டவர் தமது சாயலில் படைக்கிறார். உங்களுக்கு தெரியும், மனுஷ ஆரம்பத்தை குறித்து 2 கருத்துக்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒன்று சிருஷ்டிவாதம், மற்றொன்று பரிணாமம். சிருஷ்டிவாதம் என்று சொன்னால் மதங்களுடைய நம்பிக்கை. பல மதங்களில் மனுஷ ஆரம்பம் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்து மதத்தில் மனுஸ்மிருதி 1:32 சொல்லுகிறது, பிரம்மா தன் சரீரத்தை 2ஆக பிளர்ந்து ஒன்றை ஆணாகவும் மற்றொன்றை பெண்ணாகவும் உருவாக்கினார் என்று சொல்லி. அதுபோல மற்ற மதங்களில் சிலது மனுஷ ஆரம்பம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய வேத புஸ்தகம் மனுஷனுடைய ஆரம்பத்தை திட்டமாய் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதுபோலவே மற்றொரு கொள்கை பரிணாமவாதம். அது உங்களுக்கு தெரியும்.
அதாவது ஒரு சொல் பிராணி, அது பரிணமித்து அமீபா, அதுக்கப்புறம் அணில், அப்படி மாறி குரங்குல இருந்த மனுஷன் தோன்றினான். இது பரிணாமவாதிகளுடைய கொள்கை. ஆனா சமீப நாட்களில் விஞ்ஞானம் குரங்கிலிருந்த மனுஷன் தோன்றுறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. காரணம், குரங்கினுடைய ரத்தத்திற்கும் மனுஷ ரத்தத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. மனுஷன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்கிறது, மனுஷன் குரங்கிலிருந்து வர முடியும் என்கிறது ஏற்க முடியாது என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. இது போல பல காரியங்கள் சொல்ல முடியும். அப்படி ரெண்டு கொள்கைகள் உலகத்தில் இருக்கும்போது மனுஷனாய் நாம் உலகத்தில் தோன்றினோம். அல்லேலூயா, ஆமென். எப்படி மனுஷன் உருவானான்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஆதாமை உருவாக்குறார், அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கிறார். அதற்கு பின்பு அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்குறார். பின்பு உலகத்தில் ஒரு தாய் தகப்பன், அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. உலகத்தில் எந்த மனுஷன் உலகத்துல தோன்றணும்னாலும் சும்மா நம்மளா பிறக்க முடியாது. பைபிள் சொல்லுது 139 சங்கீதம் 15-16 வசனம், எந்த மனுஷனும் உலகத்துல தோன்றதுக்கு முன்னாடி பரலோகத்தில் ஒரு புஸ்தகத்தில் எப்போ யார் எங்க பிறக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறதாம். அதன்படியே மனுஷன் உலகத்தில் தோன்ற முடியும். மனுஷன் உலகத்தில் உருவாகும் போது, அம்மா வயிற்றில் ஒரு கரு உருவாகும் போது 104 சங்கீதம் 30 வசனம், ஆண்டவர் தமது சுவாசத்தை ஆவியை அனுப்பும் போது ஒரு குழந்தை கருவாய் உருவாகிறது. உருவாகிய குழந்தை 9 மாதமும் 9 நாளும் 9 நாளிகையும் அம்மா வயிற்றுல பையுலகில இருந்துட்டு அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஒரு குழந்தையாய், ஒரு ஆணோ பெண்ணோ ஆக உலகத்தில் பிறக்கிறது. பிறந்து இந்த பொய்யுலகில் ஒரு குறிப்பிட்ட காலம் உயிர் வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது மனுஷன் மரித்த உடனே அவன் ஆவி பிரிகிறது, அவன் சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. அவனுடைய ஆத்மா பரதீஸ் அல்லது பாதாளம் என்கிற 2 இடங்களில் கடந்து செல்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் மரித்தாலும் சந்தோஷமா சாவேங்கிறவங்க எத்தனை பேருக்கு வெளியில சொல்லுங்க? நிறைய பேர் இருக்கீங்களா? உலகத்துல ஒரு மனுஷனும் விரும்புறது மரணத்தை விரும்புறது இல்ல. நீங்க சண்டை போட்டு வந்தீங்களோ? அல்லேலூயா. உலகத்துல ஒரு மனுஷனும் சாகிறதுக்கு விரும்புதில்லை. இயேசு கிறிஸ்து கூட மரிக்கிற நேரத்துல தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினாரா. ஒரு மனுஷன் விரும்பாட்டாலும் விடாத ஒன்று மரணம். ஒரு மனுஷன், ஒரு நிழல் மனுஷன் பக்கத்துல நிக்கிற மாதிரி உங்களை தொட்டு உங்க பின்னாடி உங்க முன்னாடி இந்த மரணம் எப்பொழுது நம்ம சுற்றில நின்று கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்மை மரணத்திலிருந்து தப்புவிக்கிறார். கேரளாவில் ஒரு குருட்ட கொஞ்சம் சகோதரர்கள் வந்து கேட்டாங்க, குருவே ഞങ്ങൾ மரிக்காதிരിக்கணும்னாங்க. உடனே குரு திருப்பி சொன்னார், மரிக்காதிரிக்கணுமெങ്കിൽ ஜனிக்காதிரிக்கணும். உலகத்தில் தோன்றின அத்தனை மனுஷனும் மரிக்கணும். நமக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துபாய் பட்டணத்தில் இருந்த ஒருத்தரும் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அடுத்த 100 வருஷம் போகும்போது இதா இருக்கிற நாம யாரும் உயிரோடு வாழ போகிறது இல்லை. பைபிள் சொல்லுகிறது, ஒரு தலைமுறை வருகிறது, மற்றொரு தலைமுறை போகிறது, பூமியோ என்றென்றைக்கு நிற்கிறது. பைபிள் கேள்வி இது, மனுப்புத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? சகோதரா, நீங்க மரித்த பின்பு உங்க வாழ்க்கையினுடைய நித்தியம் எங்கே? அல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய அப்பா ஒரு கிறிஸ்தவர் அல்ல, எல்லா வித விக்கிரக ஆராதனை உள்ள, விக்கிரக கோயில் உள்ள, காவல்ல ஒரு வீட்டுல பிறந்தவர். ஒரு நாளைக்கு இது போல் நடக்கிற ஒரு கூட்டத்துல பிரசங்கிக்கிற ஆளை கொன்னுட்டு தற்கொலை பண்ண போனவர். அன்றைக்கு ஒரு பிரசங்க சப்தத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, சகோதரா இன்றைக்கு மரித்தால் உன்னுடைய நித்தியம் எங்கே? அந்த கேள்விக்கு முன்னாடி என்னுடைய அப்பா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பினார். அல்லேலூயா. அப்படி என்றால் மனுஷனுக்கு இனி சம்பவிக்க போகிறது என்ன? தொடர்ந்து வேகமா கொஞ்சம் சொல்றேன். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு கண்ணை மைக்கிறதுக்குள்ள ஒருத்தருக்கும் தெரியாது, ஒரு செகண்டில் இயேசு கிறிஸ்துவோட வருகை சம்பவிக்கும். இயேசுவோட வருகை சம்பவித்த உடனே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற பரிசுத்தவான்கள் கண்ணை மைக்கிறதுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட பரலோகத்துக்கு போவார்கள். அவர்கள் போன உடனே 7 வருடங்கள் இந்த பூமியில் மகா உபத்திரவ காலம் சம்பவிக்கும். 7 வருட உபத்திரவ காலம் முடிந்த உடனே இந்த சார்ட்ல இருந்து அதுக்கு பின்புள்ள பகுதி வரைக்கப்பட்டிருக்கிறது. 7 வருட உபத்திரவம் முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் பிளஸ் இயேசுவை பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள் வெள்ளை குதிரையில் ஒலிவ மலையில் இறங்கி வருவார்கள். இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் ஒலிவ மலையில் வர அதற்கு பின்பு இந்த பூமியில் 1000 வருட ஆளுகை நடைபெறும். இந்த 1000 வருஷ ஆளுகளை யார் யார் இருப்பாங்க, 1000 வருஷம் எப்படி இருக்கும்ங்கிறது சுருக்கமா சொல்றேன். 1000 வருஷ ஆளுகையில் இயேசு கிறிஸ்துவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் மகிமையின் சாயலில், மகிமையின் சரீரத்தில் ஆண் பெண் வித்தியாசமற்றவர்களாய் பிளஸ் இயேசு கிறிஸ்துவ போல ஒரு ரூபம் பெற்று இந்த பூமியில் இயேசுவோடு கூட 1000 வருடங்கள் இந்த பூமியில் பரிசுத்தவான்கள் ராஜாக்களாய் இருந்து நம்ம ஆளுகை செய்வோம். நீங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு செகண்ட்ல உங்க சரீரம் மறுரூபமாகணும். மறுரூபமாகும் போது மாம்ச ஜடமற்ற சரீரமாகணும். அது மாத்திரமல்ல, மறுரூபமாகும் போது உங்களுடைய தலையில் உலகத்தில் எந்த அரசனும் சூடிடாத ஒரு விலையேறப்பட்ட அரச கிரீடம், ராஜ கிரீடம் உங்க தலையில் சூட்டப்படும்.
ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவை கர்த்தருக்காய் ஆதாயம் பண்ணுனா விலையேறப்பட்ட ஒரு உலகத்தை விட விலையேறப்பட்ட ஒரு முத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்ட பிரதான ஆசாரியன் தரிக்கிற ஆசாரிய வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல கண்ணை மீக்கிறதுக்குள்ள நீங்க பெற்று சீக்கிரத்தில் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறீங்க. மறுபடியும் அங்க சில ஸ்டேஜ்களை தாண்டுவோம். அதை நான் ஒரு சார்ட்டா வரைச்சிருக்கிறேன். விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு. அதற்கு பின்பு இந்த பூமிக்கு வருவோம். வரும்போது அவரோடு கூட பாடுகளை சகித்த பரிசுத்தவான்கள் 1000 வருடம் இயேசுவோடு கூட இந்த பூமியில் ராஜாக்களாயிருந்து நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அப்படி ஆளுகை முடிந்த உடனே பரிசுத்த ஆளுகை செய்யும் போது இந்த பூமியில் இரண்டாவது இருக்கிறது இயேசு கிறிஸ்துவோட வருகை இன்னைக்கு கைவிடப்பட்டு 7 வருட உபத்திரவ காலத்தில் மரிக்காமல் இருக்கிற யூதர்கள் இஸ்ரவேல் ஜனம் கொஞ்சம் பேர் இந்த 1000 வருட ஆளுகைக்குள் வருவார்கள். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் மரிக்காது இருக்கிற ஜாதிகள் புறஜாதிகள் கொஞ்சம் பேர் அவர்களும் அந்த 1000 வருஷ ஆளுகைக்குள்ள வருவாங்க. 1000 வருஷ ஆளுகை ஆரம்பித்த உடனே இந்த உலகத்தில் தீங்கு செய்கிற பிசாச ஆண்டவர் பிடித்து 1000 வருஷம் முடிகிறது வரை பாதாளத்துக்குள்ள கட்டி போட்டு முத்திர போட்டுருவாரு. அப்ப 1000 வருஷம் சாத்தான் இந்த பூமியில் இருப்பதில்லை, தீமை இந்த பூமியில் இருப்பதில்லை. இரண்டாவது இங்க வாசிக்கிறோம் மில்லியனியம் இஸ்ரேல்னு போட்டிருக்கிறோம். 1000 வருட ஆளுகையில் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வரைபடம் மேப்பினுடைய பகுதி இங்கு வரைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல 1000 வருஷ ஆளுகையில் ஒரே ஒரு தேவாலயம் இருக்கும். அது எருசலேமில் இருக்கும். அந்த தேவாலயத்தில் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆராதிக்கும்படி கடந்து வருவார்கள். 1000 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற சூரியன் இது போல 7 மடங்கு பிரகாசமா இருக்கும். ஆனா பூமி ஏர் கண்டிஷன் பூமியா இருக்கும். இன்னைக்கு நஷ்டப்பட்ட இஸ்ரவேலருடைய அந்த ராஜ கிரீடம், மகிமையின் கிரீடம் திரும்ப 1000 வருஷ ஆளுகையில் இஸ்ரவேலுக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் அன்னைக்கு உலகத்தில் உன்னத நிலையில் இருப்பார்கள். 1000 வருட ஆளுகையில் இங்க பாக்குற மாதிரி ஒரு சின்ன குழந்தை போய் பாம்பு புத்துல கை போடும். ஒரு சின்ன பையன் பாம்பிட்ட விளையாடுவான். ஒரு சிங்கம் புல் வைக்கோல் திங்கும். ஒரு சின்ன பையன் பசுவை கரடிய காளையா ஆடை ஒன்னா மேய்ச்சிட்டு போவான். ஒரு புலியும் ஒரு ஆடும் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். இந்த பூமியில எங்கும் தீமை சம்பவிப்பதில்லை. தீங்கில்லாத, அதாவது மருந்து இல்லாத, டாக்டர் இல்லாத, நர்ஸ் இல்லாத, ஒரு வியாதி இல்லாத, அதிகமா மரணம் இல்லாத ஒரு பூமி 1000 வருஷங்கள் இந்த பூமியில நடக்கும். அல்லேலூயா. ஆனா நீங்க இல்ல, நம்ம மகிமின் சாயல்ல இருப்போம். அல்லேலூயா. ஆனா நீங்க சிலர் நினைக்கிறது கைவிடப்பட்டுட்டு அப்படியே நுழைஞ்சு வந்துடலான்னு. முடியாது. கைவிடப்பட்ட மேக்சிமம் இந்தியன்ஸ் அல்லது இந்த அரபு ராஜ்யம் இயேசுண்ட வருகை இன்னைக்கு ராத்திரி சம்பவித்தால் அடுத்த சில மணி நேரத்துக்குள்ள இந்த கல்ஃப் கண்ட்ரி இது எப்படி எரியும்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு நீங்க பாக்கியம் உள்ளவங்க. இயேசுவோட வருகை சம்பவித்த பின்ன போகிறது கஷ்டம்தான். அல்லேலூயா. கைவிடப்பட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படியே 1000 வருஷங்கள் இந்த பூமியில் மிகவும் தீமை இல்லாத ஒரு பூமி, தீமை இல்லாத ஒரு உலகம் இங்க நடைபெறும். அது மாத்திரமல்ல 1000 வருட ஆளுகையில் மரத்தாலான ஒரு பலிபீடம் இருக்கும். சப்போஸ் சின்ன சின்ன குறவுகள் இருந்தா அவங்க வந்து இதுல பலி செலுத்தி மன்னிப்பு பெறலாம். 1000 வருஷ ஆளுகையில் எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வரும். அந்த நதிக்கு இரு கரையிலும் ஆரோக்கியம் உண்டாக்குற விருட்சங்கள் இருக்கும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இது 1000 வருஷ ஆளுகையினுடைய சம்பவங்கள். இதை நான் சீக்கிரமா சுருக்கமா சொன்னேன். இப்போ இந்த வேத பகுதிக்குள்ள போகும். இது நான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நீங்க புரியுற மாதிரி நரகத்தினுடைய 7 செல்லுகள். இந்த செல்லு எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், மோட்சம் எப்படி இருக்கும், நேரத்தை பொறுத்து வேகமா உங்களோட சில சத்தியங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள் விரும்புகிறேன். இப்போ எல்லாரும் பைபிள் தரங்க. உங்க பைபிள் எல்லாரும் பைபிள் தரங்க. பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் அந்த இடத்துல பார்க்கிறோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. கவனிங்க. 1000 வருட ஆளுகையில் இந்த பூமியில் இருக்கிற ஜாதிகள் சுதந்திரத்திற்கு போராடிட்டு இருப்பாங்க. 1000 வருட ஆளுகை முடியும் போது சாத்தான் காவலிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் வெளியே வந்து இந்த பூமியில் கோகு மாகோகு என்கிற ரெண்டு ஜாதிகளோட தலைவர்களை சேர்த்து கொண்டு எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவான். உடனே ஆண்டவர் 3 காரியங்களை செய்வார். கவனிங்க. 1, மகிமையின் சாயலில் இருக்கிற எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை ஆண்டவர் புதிய எருசலேம் என்கிற அந்த மோட்ச வீட்டிற்குள்ள பிரவேசிக்க பண்ணுவார். 2, 1000 வருட ஆளுகையில் பரிசுத்தமாய் வாழுகிற 1000 வருட ஆளுகையில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் புதிய பூமியின் குடிகளாய் மாற்றுவார்.
இனி இந்த பூமியில் இருக்கிற ஜாதி ஜனங்களை, கர்த்தருக்கு விரோதமாக இருந்த ஜனங்களை அப்படியே இந்த பூமியில வச்சு இந்த பூமியோடு சேர்த்து இந்த பூமியை பத்த வைப்பார். இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகும். அப்படி பூமி வெந்துருகி சாம்பலான உடனே வானம் இல்லாம பூமி இல்லாம சூன்யமான ஒரு பகுதியில் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு பேரு வேத புஸ்தகம் சொல்லுகிறது பெரிய வெள்ளை சிங்காசனம். ஏன் பெரிய வெள்ளை சிங்காசனம்னா, ஆதாம் முதல் அன்றைக்கு வரையும் மரித்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறபடியால், உலகத்தில் தோண்டி மறைந்த அத்தனை ஜனங்களை நிற்கிறபடியால், இது பெரிய கூட்டத்திற்கு முன்பாடி இருக்கிற பெரிய வெள்ளை சிங்காசனம் ஆனதனால் இதுக்கு பெரிய வெள்ளை சிங்காசனம் என்ற பெயர் கிடைத்தது. 2, இந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருப்பவர் உலகத்தில் தோண்டி மறைந்த அத்தனை மனுஷர்களிலும் பெரியவர். நாம் ஆராதிக்கிற இயேசு வானம் பூமி யாவற்றிலும் உலகத்தில் தோண்டி மறைந்த அத்தனை மனுஷர்களிலும் மனுஷ சக்திகளிலும் மேலானவர். அல்லேலூயா. இப்ப இயேசுவின் நாமம் இங்க நான் சொன்னேன்னா இங்க இருக்கிற சில வியாதிகள் இப்பொழுது சுகமாக முடியும். இயேசுவின் நாமத்தில் மந்திரவாதத்தை உடைக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் சில கேன்சர் உட்பட எய்ட்ஸ் உட்பட கொடிய வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அந்த வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை பெற முடியும். யோவான் சுவிசேஷம் 5:22 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு கொடாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப நான் இங்க நிற்கும் போது இயேசு இங்க வந்திருக்கிறாரு. அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அல்ல, இப்ப இயேசு கிறிஸ்து ரட்சகர். அல்லேலூயா. நீங்க வரது வர இந்த சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ள வரது வர இந்த டோர் திறந்து உள்ள வரது வர எப்பேற்பட்ட பாவியா உள்ள வந்தாலும் இயேசு விசுவசித்து உங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தீங்கன்னா இப்ப நீங்க போகும்போது பரிசுத்தவான இங்கிருந்து போக முடியும். அல்லேலூயா. இப்ப இயேசு தண்டிக்கிறவர் அல்ல, இப்ப இறங்குகிற கர்த்தர், இப்ப மன்னிக்கிற கர்த்தர், இப்ப கிருபையுள்ள ஆண்டவர். ஆனா அன்னைக்கு இயேசு இறங்குகிறவர் அல்ல, மன்னிக்கிறவர் அல்ல, அன்னைக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாய் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். 2 வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:31 வாசிங்க. தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினதனால் அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஊர்ல ஒரு பயங்கர சந்தோஷம் உள்ள 2 நாட்கள் உண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம். ஒன்னு கிறிஸ்துமஸ், அடுத்து ஈஸ்டர். அன்னைக்கு காலையில பார்த்தோம்னா நம்ம ஊர்ல எல்லாம் லாரி எல்லாம் பிடிச்சு ஒரு பாட்டெல்லாம் பாடும். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அவங்க எல்லாருக்கும் தெரியுது. அல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் பாடி கொடியெல்லாம் பிடிச்சு ஜூன்லாம் சொல்லிட்டு போவோம். எதுக்கு உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? காலையில எந்திரிச்சு பாடுறதுக்கல்ல, நான் உயிர்த்தெழுந்தேன் ஒரு நாள் வச்சிருக்கேன், இன்னைக்கு பாடுற ஒண்ணு நான் நியாயந்திருப்பேன். அல்லேலூயா. நீ மோட்சத்துக்கு மாத்திரம் வராம என் கையில இங்க சிக்கன்னு வச்சுக்க, உன்னை நியாயந்திருப்ப. அந்த நிச்சயத்தை விளங்க பண்ணதான் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். எருசலேமுக்கு போயிருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவோட கல்லறையை பார்த்திருக்கீங்க. அந்த கல்லறையை பார்த்த உடனே நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு நாள் இந்த கல்லறை இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னையும் உலகத்தையும் நியாயந்திருக்க போகிறார். அல்லேலூயா. என்று தீமோத்தேயு 4:1 சொல்லுது. வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வல்லவர். உலகத்துல எந்த கோர்ட்டுக்கும் உலகத்துல எந்த மனுஷனுக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும், மரித்தவனுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கிறார். அடுத்த வசனம் போடுங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் இந்த ஏற்ற தாழ்வுகள் நம்ம விட்டு போகும். நீங்க பாடுவீங்க தானே, தேவ சாயல் ஆக மாறி. ஒரு செகண்ட்ல ஆண் பெண் வித்தியாசம் நம்ம விட்டு போகும். ஒரு செகண்ட்ல குழந்தை முதியவர் வயசு வித்தியாசம் நம்ம விட்டு போகும். கருப்பு வெளுப்பு நம்ம விட்டு போகும். உயரம் எல்லாம் நம்ம உயர வித்தியாசம் நம்ம விட்டு போகும். அங்க வீணங்கள் நம்ம விட்டு போகும். ஒரு செகண்ட்ல ஒண்ணு போல பூரணராய் ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அந்த ஒரு செகண்ட்ல ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். தனியாக ஒரு சார்ட்டாய் நாம் வரித்து பாடம் எடுக்கிறது உண்டு. ஆனா இங்க வரும்போது அப்படி அல்ல. மரிக்கும் போது எந்த நிலைமையில மரித்தாங்களோ, சிறியவரா மரித்தால் சிறியவர், பெரியவரா மரித்தால் பெரியவர், ஆணாய் மரித்தால் ஆண், பெண்ணாய் மரித்தால் பெண், ஆண் பெண் சிறியவர் பெரியவர் வித்தியாசத்தோடு இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி கூட்டம் கூட்டமாய் மனுஷர் வந்து நின்று கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அப்பொழுது
புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எது சொல்லுங்க, எது திறக்கப்பட்டது? புஸ்தகங்கள். இங்க வரைச்சிருக்கிறேன் 5 புஸ்தகங்கள் திறக்கப்படும். முதல் புஸ்தகம் ஜனன மரண கிரியைகளின் புஸ்தகம். நான் பைபிள் வசனம் எடுத்து சொல்லல, நேரம் இல்லாதனால. ஜனன மரண கிரியைகளின் புஸ்தகம் அப்படின்னா நீங்க பிறந்தது முதல் மரிக்கிறது வரை பூரண ஆயுசு உயிர் வாழ்ந்தீங்கன்னா 30,000 நாட்கள் நீங்க உயிர் வாழ்வீங்க. 30,000 பக்கங்கள் உள்ள உங்களை குறித்து சகலமும் எழுதப்படுகிற ஒரு புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது. அதுல A to Z எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை ஆண்டவர் திறப்பார். இரண்டாவது புஸ்தகம் வேத புஸ்தகம். இதுக்கு வசனம் இருக்கு. நான் சொன்ன வசனமே கடைசி நாட்களில் அவர்களை, உங்க கையில் இருக்கிற பைபிள் கேட்ட வசனம் அன்னைக்கு புஸ்தகமாய் நியாயந்திருக்க வரும். மூன்றாவது புஸ்தகம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர். நான் இப்ப பிரசங்கிக்கிறத நீங்க கேட்கிறத ஒரு புஸ்தகம், ஒரு வீடியோ கேமரா மாதிரி ஆண்டவர் ஒரு புஸ்தகத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த புஸ்தகம் அன்னைக்கு வரும். அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஆண்டவர் உடனே இந்த புஸ்தகத்தை ஓபன் பண்ணுவாரு. உடனே நீங்க இருக்கிறதும் நான் பிரசங்கம் பண்ணுறதும் எல்லாரும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு புஸ்தகம் இயற்கையாகிய புஸ்தகம், வானமும் பூமியும். நான் செய்யற நீங்க செய்யற எல்லா காரியங்களும் வானமும் பூமியும் இன்றைக்கு படம் எடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். இப்ப நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது உங்க பேர் எழுதுறதுக்கு ஆண்டவர் ஆவல் உள்ளவராய், ரத்தம் சிந்துகிற கரவுமாய் ஜீவ புஸ்தகத்தை திறந்துட்டு நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி மன உருக்கத்தோடு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க விரும்பினா உங்க பேரை எழுதுறதுக்கு ஏசப்பா இப்ப இங்க வந்திருக்கிறாரு. உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை இந்த ஜீவ புஸ்தகம் வெளிப்படுத்தும். மறுபடியும் கீழே வாசிப்போம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்கிற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. மரித்தோருக்கு புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின்படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்படின்னா நரகத்துல போகும்போது எல்லாரும் ஒரு செல்லுல போக மாட்டோம். நரகத்துல வித்தியாசமான செல்லுகள் இருக்கு, அறைகள் இருக்கு. அது மாத்திரமல்ல, அடுத்த கீழே வாசிங்க. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்படின்னா இந்த வெள்ளை சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்துட்டு, சமுத்திரமே உன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவின்னு சொன்ன உடனே சமுத்திரத்தில் விழுந்து மரித்தவர்களை சமுத்திரம் கொண்டு வந்து ஒப்படைக்கும். அடுத்து மரணமே உன்னில் மரித்தவர்களை ஒப்புவி என்று சொல்லும் போது, மரித்து உலகத்தில் மாற்றப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையில் மரித்தார்களோ அந்த மரண வேளை அவர்களை கொண்டு வந்து ஒப்படைக்கும். மூன்றாவது பாதாளம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவிக்க கடவுள் என்று சொன்ன உடனே மரித்த பாவிகள் மரித்த உடனே போகிற பாதாளம் கீழ்பாதாளம். இந்த கீழ்பாதாளத்திலிருந்து இந்த பாதாளத்தில் இருக்கிற பாவிகளுடைய ஆத்மாவை இந்த பாதாளம் ஒப்புவிக்க கடவுள் என்று சொன்ன உடனே இந்த பாதாளம் இவர்களை இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒப்படைக்கும். ஹல்லேலூயா. கூட்டம் கூட்டமா எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்லி. இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் மனுஷனை படைக்கணும்? படைச்சிட்டு ஏன் மனுஷனை நரகத்துக்கு தள்ளணும்? மனுஷனை படைக்காம இருந்திருக்கலாமே. என்ன ஏன் மனுஷன் ஆண்டவர் உருவாக்குனாரு? எனக்கு என்ன உருவாக்கிட்டு ஏன் என்ன நரகத்துல தள்ளணும்? நரகத்தில் நீங்க போறதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நானும் நீங்களும் தான் காரணம். அல்லேலூயா. மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு 7 காரணங்கள் பைபிள் சொல்லுது. அதுல ஒரு 2-3 முக்கியமான காரணங்கள் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் காரணம் யோவான் சுவிசேஷம் வாசிங்க 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் வையாததினால் அவன் தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அடுத்த வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நரகத்துக்கு போறீங்கன்னா, இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நியாயம் தீர்க்கப்பட்ட நரகத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பைபிள் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அவரை விசுவாசிக்காதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் வையாததினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு. நல்ல கவனிங்க, சிலர் போட்டோல விசுவாசம் வைப்பான். இதுல
அல்ல போட்டோவில் அல்ல, எதுல விசுவாசம்? அவருடைய நாமத்தில். இப்ப நான் இயேசுன்னு சொல்றேன், இயேசு ரட்சகர்னு சொல்றேன். இயேசு என்கிற நாமத்தில் நீங்க விசுவாசம் வைத்து, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் எனக்காக மரித்தார் அப்படின்னு இயேசு இயேசு என்கிற வார்த்தைக்கு பொருள் என்னது? ரட்சகர், ரட்சகர், மீட்பர், விடுவிக்கிறவர். அந்த இயேசு என்கிற வார்த்தையில விசுவாசம் வைத்து, அடுத்த வசனம் சொல்லுது, ஒளி உலகத்தில் வந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனபடியால் ஒளியை பார்க்கலும் இருள விரும்புறாங்க. கவனிங்க, ஒளியை பார்க்கலும் இருள விரும்புறாங்க. இருளை எங்கேயும் பிரசங்கிக்கிறது இல்ல, ஆனா மனுஷன் இருள விரும்புறான். ஏன் இந்த சர்ச்சுக்கு மனுஷன் வரமாட்டேங்கிறான்? இங்க வந்தா குடிக்க கூடாது, இங்க வந்தா பீடி வலிக்க கூடாது, இங்க வந்தா 2 கல்யாணம் பண்ண கூடாது, இங்க வந்தா கண்டதெல்லாம் பார்க்க கூடாது, கண்டதெல்லாம் பேசக்கூடாது, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை நமக்கு வேணும்னு இங்க போதிக்கிறபடியால் அவன் இருளை விரும்புறபடியால் இந்த இயேசு அவன் ஏற்றுக்கொள்ளல. அதுதான் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு காரணம். அப்ப நியாய தீர்ப்புக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, தமது குமாரனாகிய ரட்சகரை பூமியில் அனுப்பின பின்பும் குமாரனாகிய இயேசுவில் விசுவாசம் வையாததுதான் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு காரணம். அல்லேலூயா. முதல் காரணம் சொன்னேன். இரண்டாவது காரணம் வாசிப்போம். தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு 2-3 காரணம் மாத்திரம் சொல்றேன். 2 தெசலோனிக்கேயர் 1:7. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பு செலுத்தும்படி கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். யார அறியல சொல்லுங்க, யாரை அறியல? சிலர் நினைக்கிறது அறியாம இருந்தா பிரச்சனை இல்ல. அல்லேலூயா. அறியாம இருக்கிறது தான் வரப்போகிற நரக நியாய தீர்ப்புக்கு காரணம். உங்க கையில பைபிள் இருக்கு, எத்தனை பிரசங்கம் கேட்கிறோம், அறியறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. இந்த யுகத்துல, இந்த நூற்றாண்டுல ஒரு மனுஷன் கூட எனக்கு ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் பைபிள் சொல்லுது, நீங்க பேசாட்டா இனி எது பேசும்? கல்லுகள் பேசும். கல்லிலிருந்து எடுக்கப்பட்ட துகள்கள் கொண்டு பண்ணப்பட்ட டிவி. இந்த அரபு தேசத்துல அரசன் முதல் கீழே அடிமை வேலை செய்கிற மனுஷன் வீட்டையும் டிவி இருக்கு. எல்லா டிவிலையும் இன்றைக்கு நான் இப்ப இங்க நின்றுட்டு இருக்கும் போது எல்லா டிவியிலும் இப்ப சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த தீவிரவாத மனுஷனுடைய வீட்டிலும் டிவி இருக்கு. அந்த டிவியில் இப்பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த டிவியை ஒருத்தனை உடைக்க மாட்டான். ஒரு மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. தெரிந்தும் ஆண்டவரை அறியறதுக்கு விரும்பாததுதான் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு காரணம். அல்லேலூயா. மூன்றாவது காரணம் பைபிள் சொல்லுது, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியல. எதுக்கு? சப்தமா சொல்லுங்க. சுவிசேஷம் என்னது? பைபிள்ல எத்தனை சுவிசேஷம் இருக்கு சொல்லுங்க? 4 சுவிசேஷம். எதெல்லாம்? சத்தமா சொல்லுங்களேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி தொடங்குனது யாரு? இயேசுவா? யோவான் ஸ்நாபகன் யாரு? அவர் என்னத்த பிரசங்கம் பண்ணாரு? இல்ல, பிரசங்கம் பண்ணிட்டே நடந்தது என்னது? வாசிங்க, மார்க்கு 1:4 வாசிங்க. அதான் சுவிசேஷம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 4. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி இல்ல, அதான் நரகத்துக்கு போறதுக்கு காரணம். யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இப்ப யோவான் என்னத்தை பிரசங்கம் பண்ணுவாரு சொல்லுங்க? ஞானஸ்நானம். என்னது? இப்ப யோவான் ஸ்நாபகன் இந்த மேடையில பிரசங்கம் பண்ண விட்டா என்னதான் பேசுவாரு? ஞானஸ்நானம். அவருக்கு அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பேர் போட்டிருக்கிறோம்? யோவான் ஸ்நாபகன். அப்படின்னா என்னது? ஞானஸ்நானம் கொடுக்கிற. ஜான் தி பாப்டிஸ்ட் தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அப்படின்னா சுவிசேஷம்னா என்னது? ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்றதா என்னது? இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண சொன்னார். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில். அப்ப ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறது தான் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நரகத்துக்கு போறதுக்கு காரணம். முதல் காரணம், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை தெய்வமா ஏற்றுக்கொள்ளல. 2, ஆண்டவரை அறியறதுக்கு விரும்பல. 3, சுவிசேஷமாகிய சுவிசேஷத்தில் வெளிப்படுத்துகிற ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியல. அல்லேலூயா. பைபிள்ல 2 ஆதாம் வெளிப்படுத்தப்படுகிறார். முதல் ஆதாம் உங்களுக்கு தெரியும். முதல் ஆதாமுடைய பாவம் என்னது? கீழ்ப்படி. முதல் ஆதாமுடைய மீறுதல் என்னது சொல்லுங்க? கீழ்ப்படியாமை. 2வது ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் 30 வயசு வரை எப்பதாவது பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னாரா? எப்ப சொன்னார்?
கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் மனிதனாய் தோன்றினபடியால் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து 30 வயசுல, குழந்தையில இல்ல 30 வயசுல யோவான் ஸ்நாபகன் கையில தண்ணியில முழுகி ஞான ஸ்நானம் பெற்று சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த போது மேல வானம் திறக்குது, மேல இருந்து சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்க இருக்கிற இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிற நீங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியல, ஞான ஸ்நானம் பெறல, அது ஒரு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலையே, அல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்த வித்தியாசமா தெரியுதா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஞானஸ்நானம் இருக்கு, என்ன அதுக்குள்ள கஷ்டம் இருக்கு? அல்லேலூயா. தண்ணியில முழுகி எழும்புறதில்ல, கீழ்ப்படிறதா முக்கியம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்து நரகத்துக்கு போறதுக்கு அடுத்த காரணம் என்ன? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்துறது எது சொல்லுங்க? பைபிள் எழுதிருக்கு. இருதயத்தை, இந்த பிரசங்கம் எல்லாம் ஆண்டவர் பண்ணும்போது உங்கள்ட்ட ஆண்டவர் பேசுறாரு. என்ன சாம்குமார தமிழ்நாட்டில் இருந்து இங்க வர வச்சு இந்த சாட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு பிரசங்கம் பண்றது உங்கள்ட்ட இருதயம் ஒன்று திறந்து மனம் திரும்பி பாவங்களெல்லாம் விட்டு பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. இது எனக்கு இல்ல, பக்கத்துல இருக்கிற ஆளுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நரகத்துக்கு போறதுக்கு ஒரு காரணமாகுமா? அல்லேலூயா. அடுத்து நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பைபிள் சொல்லுது, தேவகுமாரனா காலின் புகழ் கீழே போட்டு மிதிச்சாங்களா? யார? இயேசு கிறிஸ்துவ கால் கீழே போட்டு மிதிச்சாங்களா? உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினாங்களாம். கிருபையின் ஆவியை நிந்தித்தாங்களாம். எபிரேயர் 10:29 அங்க எழுதி இருக்கு. அந்த வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க கொஞ்சம் வேகமா. சோத்திரம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்க போட்டு மிதிச்சாங்களா? என்னைக்கு மிதிச்சாங்க? இயேசு என்னைக்கு துபாயில வந்தாரு? உங்ககிட்ட மெயின் ஆராதனை என்னைக்கு சொல்லுங்க? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு சர்ச்சுக்கு வராம 6:15 சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த 15 மினிட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வராம வீட்டுல ஒரு ஆள் கிடக்குன்னா அந்த ஆள் ஆண்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? சூழ்நிலை பரவாயில்ல, ஊருக்கு போறியா அல்ல வெளியூர் போறியா, சூழ்நிலை அதுக்கு தக்க சூழ்நிலையா இருக்கணும். இல்லாம சர்ச்சுக்கு வராம வீட்டுல படுத்து தூங்கவோ, அங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு போகவோ, ஏர்போர்ட்ல போகவோ அப்படி கறங்கி நடந்தீங்கன்னா நீங்க ஒரு ஆராதனை மிஸ் பண்றது மிகப்பெரிய பாவம். சில வேளை ஒரு ஆராதனை முடக்கிறது நிமித்தம் நீங்க நரகத்துக்கு போண்டு வரும். இப்ப யாரும் அல்லையிலே சொல்ல மாட்டியா? எனக்கு எல்லாம் முடக்கிருவியா? அல்லேலூயா. அதெல்லாம் மாத்துங்க. மற்ற எல்லாம் 2வது உயிரை விட பெருசது. சப்தமா சொல்லுங்க. ஆராதிச்சதுனால அநேகரை கொலை பண்ணுனாங்க. ரத்த சாட்சிகள் 1000 செத்து போனாங்க. அவங்க எல்லாம் மேல வரும்போது நீங்க மாசத்துக்கு 1 ஆராதனைக்கு வரீங்கன்னா நீங்க கட்டாயம் மேல வர முடியாது, கீழே தான் போக முடியும். அவங்களுக்கு கீழே ஒரு செல்லும் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். சொல்றேன், பவுல் எங்கிச்சோ அவங்கள அவர் ரட்சிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல ஆராதனை பண்ணனா பிடிச்சிட்டு சவுத் கொரியாவில் கொண்டுருவாங்க. கடைசி ரத்த சாட்சி ஒரு பாஸ்டர் மனைவி 2 பிள்ளைகள் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க, பிடிச்சிட்டு போனாங்க. ஒரு குழி 20 அடி ஆழமுள்ள ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள நிறுத்தி இருக்காங்க. மண்ணு போட்டு அவங்களை கொலை பண்ண போறாங்க, உயிரோட புதைக்க போறாங்க. அந்த பாஸ்டர் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் அம்மா, அந்த குழந்தைகளுக்கு இது சாக போறது தெரியாது. மேல இருந்து கேக்குறாங்க, இயேசுவை மறுதலிச்சா மேல வரலாம், இயேசுவை மறுதலிச்சு மேல வாங்க. இந்த சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, அதுக்கு சாக போறது தெரியாது. அது சொல்லுது அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. அது பசிக்குது அழுது. உடனே பாஸ்டரோட மனைவி பாஸ்டரை பார்த்துட்டு, ஐயா இந்த குழந்தைக்காக இயேசுவை மறுதலிப்போம், நம்ம மேல போயிட்டு அப்புறம் ஆண்டவருக்காக ஜீவிக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பு, நீ வேணா போமான்னு சொல்லிட்டு இவரு மறுதலிக்கல. உடனே சிலர் கைத்தட்டி எல்லாம் சிரிச்சாங்க. சீக்கிரத்துல மண்ணு போட்டாங்க. 4 பேர் உயிரோடு புதையுண்டு செத்து போனாங்க. அந்த நாளில தான் ஆண்டவர் பால் யாங்கிச்சோவை சந்தித்தார். பால் யாங்கிச்சோ மூலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனம் சவுத் கொரியாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சுமார் 2000 பேருடைய ரத்தம், 2000 ரத்த சாட்சிகளுடைய மரணம் சவுத் கொரியாவுடைய ரட்சிப்புக்கு காரணமானது. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆராதனைக்கு ஆராதித்ததினால் எனக்கு எத்தனையோ சம்பவங்கள் சாட்சிகள் சொல்ல முடியும். அநேகர் உயிர் விட்ட போது தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம், உலகத்துல மிக முக்கியம், மிக பெருசு ஆண்டவர் ஆராதிக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சரி, இனி ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு தாளந்துகள் வேணும்? தாளந்து, எனக்கு ஆண்டவர் தாளந்து, கிருப வரங்கள் வேற, தாளந்து வேற. எனக்கு 2 தாளந்து தந்தா நான் ஆண்டவருக்காக ரொம்ப பிரயோஜனப்படுவேன். அப்படி உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உயர்த்தி பிடிங்க. இப்போ நான் கொஞ்சம் சொல்ல போறேன். எத்தனை பேர் அடுத்து உயர்த்த போறீங்கன்னு பார்ப்போம், கை வத்தின்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு தாளந்து தங்கம் வாங்கணும்னா பழைய ஏற்பாட்டில் 3000 சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். எவ்வளவு சேக்கல்? சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு அடிமையை மீட்கிறதுக்கு 1/2 சேக்கல் வெள்ளி போதும். அப்போ ஒரு அடிமையோட விலை எவ்வளவு? 1/2 சேக்கல் வெள்ளி. அப்போ 1 சேக்கல் வெள்ளிக்கு
சொல்லுங்க. 2 அடிமை. 3 சேக்கல் வெள்ளிக்கு 6 அடிமை. 3000 சேக்கல் வெள்ளிக்கு சொல்லுங்க 6000. அப்ப ஒரு தாளந்து உங்களுக்கு ஆண்டவர் தந்தா பழைய ஏற்பாட்டு கணக்கின்படி எத்தனை பேரை மீட்கணும்? 6000 பேரை மீட்காட்ட ஆண்டவர் கையங்காலம் கட்டி உள்ள போட்டுருவாரு. பைபிள் ஏசு எழுதுனது. இப்ப எனக்கு தாளந்து வேணும், கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கியா? ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு இருக்கிற தாளந்து 10 20 வருஷம் எனக்கு இந்த சார்ட் போட்டு பாடம் எடுக்க தாளந்து ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இப்ப நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிச்சு. மரித்தோருக்கு தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு கிடைச்சு இப்ப நரகத்துக்கு போறாங்க. இந்த தீயின் மேல் அதிகாரம் எல்லாம் அக்கினி தூதர்கள், தீ தூதர்கள் உண்டு. உடனே இவங்களை வந்து பிடிச்சு தண்டனை கிடைச்ச உடனே, ஹல்லேலூயா. சின்ன ஒரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்றேன். உங்க ஊர்ல நாகர்கோயில ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாரு. உடனே போலீஸ் பிடிச்சிட்டு போய் நேர பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயில போடுவாங்களா? இருக்கீங்களா? இங்க உங்களுக்கு ஜெயிலுன்னா என்னதுன்னு தெரியாது இல்லையா? பரவாயில்ல. முதல்ல எங்க போடுவாங்க? தக்கலையில அல்லது நாகர்கோயில. எந்த ஜெயில்? சப் ஜெயில போட்டுட்டு அப்புறம் என்ன வரணும்? தீர்ப்பு வரணும். தீர்ப்பு விதி அப்படிதான். நீங்க என்ன சொல்லுவீங்க? தீர்ப்பு வரணும். இப்போ ஒரு மனுஷன் மரித்த உடனே அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகும், சப் ஜெயிலுக்கு போகும். சரீரம் போகாது, ஆவி போகாது. ஆனா இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து தீர்ப்பு கிடைச்ச பிறகு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போவாங்க. சென்ட்ரல் ஜெயில் தான் எது? நரகம். அப்ப மரித்த உடனே போறது எது? பாதாளம். நரகம் அல்ல, அது சப் ஜெயில். அது நரகத்துக்கு சமமான இடம். ஆனா தீர்ப்பு கிடைச்ச பிறகு போறதா என்னது? சொல்லுங்க, நரகம். இந்த நரகம் எப்படி இருக்கும்? நரகத்துல யார் யார் இருப்பாங்கன்னு பாருங்க. பைபிள் சொல்லுது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற பாவிகளும் எங்க தள்ளப்படுவாங்க? நரகத்துல. நரகத்துல அந்தி கிறிஸ்து உயிரோட வருவான். நரகத்துல சாத்தானும் அவன் தூதர்களும் கூட்டமும் நரகத்துக்கு வருவாங்க. நரகத்துல கள்ள தீர்க்கதரிசி நரகத்துக்கு வருவான். பாருங்க, இவங்க நரகத்துல இருக்கும் போது இந்த நரகத்துக்கு பொதுவான ஒரு 3-4 வார்த்தைகள் பைபிள் வெளிப்படுத்துது. இது வாசிங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்க, என்ற பாடம் உங்களுக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்ல. உடனே உங்களுக்கு நீங்க இப்ப எந்திரிச்சு கதவை திறந்து வெளியே போகலாம். உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு சுதந்திர உரிமை உண்டு. உங்களுக்கு இந்த துபாய் பட்டணம் பிடிக்கல, அமெரிக்காவோ கனடாவுக்கு போகலாம். ஆனா நரகத்துக்கு போயிட்டு எனக்கு பிடிக்கல கொஞ்சம் போடணும். அங்க போனீங்கன்னா அந்த செல்லுகள் கொஞ்சம் பின்னாடி சொல்லுவேன். அங்க போனீங்கன்னா நித்திய 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 இன்னைக்கு ஒரு துருபதேசம், பிசாசுடைய உபதேசம் வந்திருக்கு. அந்த ஒரு கொஞ்ச நாள் தான் நரகத்துல போடுவாரு, அப்புறம் தூக்கிடுவாரு. அப்படி எங்கேயும் பைபிள்ல இல்ல. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் கடைசியில மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நேரம் வேகமா போறதுனால. ஒன்று என்ன நரகம்? சத்தமா சொல்லுங்க. நித்திய. 2 இந்த நரகத்துக்கு பேரு வசனம் எல்லாம் இங்க எழுதி இருக்கிறேன். வெளிப்படுத்த மத்தேயு 25:41 அங்க எழுதி இருக்கு நித்திய நரகம். வெளிப்படுத்தல் 19:20 அந்த நரகத்துக்கு 2வது பேரு. ஹல்லேலூயா. இந்த பக்கத்துல கடல் இருக்குல்ல, அந்த கடல்ல கிடக்குற தண்ணி என்ன தண்ணி? உப்பு தண்ணி. நரகத்துல கீழே காட்டுங்க பிறகு இந்த கருப்பை வச்சிருக்கிறது. நரகத்துல இந்த கீழே கருப்பை வச்சிருக்கேன். இது தண்ணி, ஆனா அது தண்ணி அல்ல, கந்தகம். என்னது சொல்லுங்க? கந்தகம். யுரேனியம் அணுகுண்டு தயாரிக்கிற இந்த கந்தகம் எரிகிற நரகத்துல இமயமலையை தூக்கி உள்ள போட்டா இது இந்த வாசல்ல போனோம்னா உருகி போகுமா? அவ்வளவு பவர். எதுக்கு? நரகத்துல இருக்கிற கந்தகத்தி. கந்தகத்து இப்ப உள்ள சாதாரண கந்தகம் ஒரு சொட்டு எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சீங்கன்னா கந்தகத்துல 1% கூட சேதம் வராது. கையில ஒரு ஓட்டை போட்டுட்டு வெளியே வந்துடும். கையை பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியும். இப்ப உள்ள சாதாரண கந்தகத்துக்கு அவ்வளவு பவர்னா நரகம் ஆழமில்லாத ஆழம். எவ்வளவு ஆழம்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆழமில்லாத ஆழத்துல என்ன எரிஞ்சிட்டு இருக்கு? சொல்லுங்க. கந்தகம் எரிகிற அக்கினி கடல். 3 இந்த நரகத்துக்கு வேத புஸ்தகம் கொடுத்திருக்கிற பேரு 2ஆம் மரணம். முதல் சொல்லுங்க, முதல்ல என்னது சொல்லுங்க? 2 இல்ல 2ஆம் மரணம் சொன்னா என்னது? கந்தகம் எரிகிற அக்கினி கடல். 3 என்ன மரணம்? 2ஆம் மரணம். நித்திய 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 காலம் உயிர் பிரியாது. அந்த மரண வேளையில மனுஷன் இருக்கிற மாதிரி மரித்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்துல மிக கொடிய வியாதிகளில் ஒன்று எய்ட்ஸ். அந்த வியாதி வந்து பூரணமா மனுஷன் மரிக்கும் போது அந்த வியாதியை பற்றி சொல்றது, தேள மனுஷனை கொட்டுச்சுன்னா எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு பெயின் எய்ட்ஸ் ரோகிக்கு கடைசி நேரத்தில் இருக்குமா. அந்த பெயின்ல அவன் இருக்கிறான்னா அதை விட கோடி மடங்கு வேதனை நரகத்தில் இருக்குமா. ஹல்லேலூயா. இந்த நரகத்துல எல்லாரும் ஒரு ஒன்னா போய் உட்கார மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த சர்ச்சில் உள்ள துபாய் சர்ச்சில் உள்ள எல்லாரும் சப்போஸ் நரகத்துக்கு ஒன்று வச்சுருங்க, நீங்க யாரும் போகக்கூடாது. ஒன்னா போய் ஒரு செல்லில் இருக்கணும், அது நடக்காது. ஹல்லேலூயா. ஒன்னா கொஞ்சம் பேரை விடுவார். யாருன்னா கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த செல்லுகளை சொல்றேன். இந்த சார்ட்டை வரைச்சது கிறிஸ்தவர்.
அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த சார்ட்டை வரைக்கும் போது அவரு ஆர்டிஸ்டை கூட்டு வரைக்கும் போது ஒன்னொன்னா கேட்பாரு, இது என்னது இது என்னது அப்படி கேட்டு 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 கடைசியில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. ஹல்லேலூயா. அப்படி வந்து கடைசியில் இந்த நரகத்தினுடைய செல்லு வரைக்கிற வேலை வந்துச்சு. இந்த நரகத்தினுடைய செல்லு அவர் முதல்ல பேப்பர்ல வரைப்பாரு. கீழே தீ, அதுக்கு மேல கொஞ்சம் புழு, அதுக்கு மேல ஒரு மனுஷன், மேல பூச்சி இல்லையா, தமிழ் பைபிள் என்னது, புழுவும் பூச்சி. இந்த செல்லு வரைக்கிற நேரம் வந்த உடனே அந்த ஆளோட கை விரைக்க ஆரம்பிச்சிச்சு. பேப்பர்ல வரைக்காம அந்த ஆள் அன்னைக்கு முடியல. அடுத்த நாள் வந்தாரு, வரைக்க முடியல. ஏன்ட கேட்டாரு, எங்களை போல ஆளுகளை எங்க தள்ளுவாங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா உங்களை அல்ல எங்கய்யா, உங்களை சாதா செல்லுல தான் போடுவாரு, எங்க ஆட்களை தான் இந்த சர்ச்சுக்கு வராங்களே கிறிஸ்தவர்கள், இவங்களுக்கு தான் ஸ்பெஷல் செல்லுன்னு சொன்னேன். அவரு நம்ம தேறிட்டாரு. அப்புறம் படம் வரைக்க ஆரம்பிச்சாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு விசுவாசி நரகத்துக்கு போனா எந்த செல்லுக்கு போவோன்னு இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த ட்ரெயின் பிளைன் எல்லாம் புக் பண்ற மாதிரி இங்க இருந்துட்டு நீங்க மனசுல புக் பண்ணலாம் இந்த செல்லு. சரி பாருங்க, முதல் செல்லு ஏசாயா 14:11 வாசிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. கவனிங்க, கீழே புழு, மேல பெட்ஷீட் என்னது, அக்கனி உண்டு, நித்திய நரகம், கந்தகம் உண்டு, ரெண்டாம் மரணம், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா கிடைக்கிறது. கீழே என்னது, புழு, மேல பெட்ஷீட் என்னது. அப்ப சிலர் நினைக்கிறாங்க இங்கே நல்ல பெட் எல்லாம் கிடைக்கல, நரகத்துல புழு மேல படுத்துட்டு இந்த பெட்ஷீட் பூச்சியும் போர்த்துட்டு நல்லா தூங்கலாம். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய தாசன் நரகத்தை பற்றி தரிசனம் கண்டாரு. ஒரு 1000 பூச்சி கிருமிகள் இந்த கண்ணை போட்டு திங்குது, வாயை போட்டு திங்குது, சரி அவயவங்களை திங்குது. ஒரு 1000 வெளியே காத்திருக்கு, கொஞ்சம் உள்ள போயிருக்கா அவ தின்னுட்டு வெளியே வர்றதுக்கு. பின்னாடி இந்த புழு போட்டு கடிச்சு இழுக்குது. இது யாருக்குன்னா, இந்த செல்லு யாருக்குன்னு பைபிள் சொல்லுதுன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன யாருக்கு யாருக்கு, உன் உன் ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கம். ஹல்லேலூயா. நீங்க போடுற வஸ்திரம் நல்ல வஸ்திரம் நீங்க தரிக்கணும், நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கணும், நீங்க அழகா இருக்கணும். ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரா அழகுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சிருங்க, கட்டாயம் இந்த செல்லு தான். ஆனா உங்க உள்ளத்துல ஒரு பெருமை அது நிமித்தம் வருதுன்னா எங்க போகணும்? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் நரகத்துக்கு போக கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது பைபிள் சொல்லுது, உன் வாத்தியங்களின் முழக்கம். என்ன முழக்கம்? சில வீட்ல எல்லாம் டிவி 24 மணி நேரம் ஓடும். என்ன ஓடுதுன்னு சினிமா பாட்டு ஓடிட்டே இருக்கும். இங்க நீங்க வந்ததெல்லாம் நல்லதுதான், ஆனா எந்த செல்லு? உன் வாத்தியங்களின் முழக்கம். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நேரம் இல்ல, ரெண்டாவது செல்லுக்கு வரேன். ரெண்டாவது செல்லு பாருங்க, இங்க பாருங்க. இந்த செல் எப்படின்னு சொல்றேன், வாசிங்க. மத்தேயு மார்க் 9:49 வாசிங்க. எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். கவனிங்க, நீங்க வீட்ல இந்த நாத்தங்காய் உப்புல போடும்போது கீழே உப்பு, நாத்தங்காய் உப்பு போடுற மாதிரி அக்கினி போட்டு ஒரு செல் ஆண்டு வச்சு, புழு பூச்சி உண்டு, எக்ஸ்ட்ரா தீ கட்டா, அதுக்கு மேல மனுஷன், அதுக்கு மேல தீ, அதுக்கு மேல மனுஷன், இப்படி அடிக்கி வைப்பாரு. எதுல உப்புல போடுவாரு? அக்கினியில் உப்பில் போடப்படுகிற செல். இது இயேசு சொன்னது. இது யாருக்குன்னா, கண்ணு இடறல் பண்றவங்களுக்கு. இந்த கை இடறல் பண்ணுனா, அவங்க சர்ச்சில் ஒரு பொம்பளை வந்துச்சு, நீங்க தேவையில்லாம ஏதோ பேசினீங்க, அதுக்கு பிடிக்கல, சர்ச்சுக்கு வரல, அந்த பொண்ணு இடறி போச்சு. ஒரு பையன் வந்தா, ஏதோ சொன்னீங்க, அது இடறி போச்சு. இப்படி யார் நிமித்தம் இடறல் வருதோ அவங்களுக்கு எந்த செல்லு? இந்த செல்லு. அதனாலதான் முடிந்த அளவு யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, பைபிள் சொல்லுது, நீங்க ஒரு மனுஷருக்கு என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்த அவன் இடறி சர்ச்சை விழா போனா அது பாவம் ஆண்டோட சமத்துல. முடிந்த அளவு மேக்சிமம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, யூதருக்கும் கிரேக்கருக்கும் எப்படி இருங்க, இடறல் அற்றவர்களா இருங்க. மூன்றாவது செல்லு பைபிள் சொல்லுது, அழுகையும் பற்கடிப்பும். இது யாருக்குன்னா, அதிகாரத்தை துருபயோகப்படுத்துறவங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேலை ஆண்டவர் தந்தா, ஒரு கடமை தந்தா, அதுல உண்மையா இருக்கணும். ஆண்டோட பிள்ளை ஸ்கூலுக்கு டீச்சரா இருக்கிற ஆளு 10 மணிக்கு கிளாஸ்னா 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். 11 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு 4 மணிக்கு வரேன் ஆளு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தா இந்த செல்லுக்கு போக வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. எந்த வேலை ஆண்டவர் தந்தாலும் அதுல உண்மை இல்லாட்டி அது பாவம். அதுதான் வசனம் எழுதி இருக்கும். அடுத்த செல்லுக்கு வரேன். என்ன இருள் சொல்லுங்க? புறம்பான இருள். என்ன இருள்னா, இது யாருக்குன்னா, இந்த தண்டனை ஆண்டவர் பூமியில 2 பேரும் அனுப்பினாரு. சோதோம் கொமோரா பட்டணத்துல அனுப்பினாரு, அப்புறம் எகிப்துல அனுப்பினாரு. இந்த புறம்பான இருள் யாருக்குன்னா, பைபிள் சொல்லுது, மத்தேயு 25:30 வாசிக்கண்டா, தாளந்து புதைப்பிறவங்க யாரு? நீங்க உங்களுக்கு சில தாளந்துகள் ஆண்டவர் தரும்போது அதை வியாபாரம் பண்ணாம புதைச்சு வச்சீங்கன்னா எங்க போகணும்? இந்த தாளந்து ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு? புறஜாதிக்கு கொடுக்கிறாரா? யாருக்கு கொடுக்கிறாரு? விசுவாசிக்கு. உங்களுக்கு தந்த தாளந்தை நீங்க புதைச்சு வச்சீங்கன்னா இந்த செல்லுக்கு போகணும். அடுத்தது எது சொல்லுங்க?
இந்த செல் யாருக்குன்னா பைபிள் சொல்லுது இது தீ எக்ஸ்ட்ரா எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த செல் யாருக்குன்னா உங்க கூட இருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து மூடா அப்படின்னு சொன்னா போதும். என்ன சொன்னா போதும்? அல்லேலூயா. என்ன சொன்னா போதும்? ஒருத்தோட மதுரையில இருந்து தாராபுரத்துக்கு பஸ் வந்துட்டு இருக்கு. இந்த டீ பிரேக்ல நிறுத்தினாங்க. நிறைய பேர் இறங்கி போனாங்க. பஸ் புறப்படுற நேரத்துக்கு ஒரு சீட்டு காலியா இருக்கு. ஆளை காணோம். கண்டக்டர் வந்து யாராவது வரணுமான்னு கேட்டா ஒரு அம்மா சொல்லுது, சார் கொஞ்சம் பொறுங்க, ஒரு எரும மாடு வரணும்னுச்சு. உடனே எல்லாம் சிரிச்சாங்க, ஐயோ எரும மாடை நம்ம வண்டியில கொண்டுலேன்னு. உடனே ஒருத்தர் கொஞ்சம் தடியா கருப்பா எரும மாடு வரையா உள்ள ஏறி வராரு. வரும்போது கண்டக்டர் கேட்டாங்க, ஏமா கொஞ்சம் இலை எல்லாம் இருக்கு, வெத்தலை எல்லாம் இருக்கு, ஏயா லேட்டுன்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஐயா வண்டி புறப்படுற நேரத்துக்கு எனக்கு வெத்தலையும் படுத்தலையும் வாங்கிட்டு வான்னு இந்த கழுதை சொல்லிச்சுங்கிறாரு. அப்ப மனைவி யாரு, புருஷன் யாரு, இந்த ரெண்டு பேருக்கும் செல்லது. அதனால பாத்துக்கங்க, தேவையில்லாம கணவனே மனைவி அதிகத்துன்னு சொல்லி திட்டுனீங்கன்னா சிலர் பைத்தியம்னு சொல்லும், மெண்டல்னு சொல்லும், அது இதெல்லாம் பேசுவோம் இல்லையா. பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னது என்ன சொன்னா போதும் சொல்லுங்க. இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு செல்லுகள் உறுதியாகிறது இல்லையா? சரி, அடுத்த செல்லது அக்கினி சூளை. அக்கினி சூளை யாதுன்னா பைபிள் சொல்லுது, இந்த சபையில வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு குரூப் சேர்த்து பிரச்சனை பண்ணி சபையில கலகம் உண்டு பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்து அப்புறத்துல அடுத்த ரூம்ல போய் ஒரு சர்ச்சை ஆராதனை தொடங்கி அங்க பாட்டுப்படி ஆராதனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி பண்ண எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இந்த செல்ல போடுவாரு. அடுத்த செல்லுக்கு பேரு அதிக அக்கினி. சொல்லுங்க, இது யாருக்குன்னா இந்த செல்லுல யார் இருப்பானா பைபிள் சொல்லுது, உங்களில் அதிகம் பேர் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகர் ஆகாது. இந்த செல்லு ஒன்லி பாஸ்டேஜுக்கு மாத்திரம் உள்ளது. அப்போ எத்தனாவது செல்லு? எல்லாத்துலயும் 2 இருக்கும். இப்ப சாம்குமார் பரலோகத்துல காணாட்டா எங்க பார்த்தா போதும், அந்த 7வது செல்லுல என்ன பார்த்தா போதும். அப்படி எத்தனை செல் இருக்கு? 7 செல்லு. முதல் செல்லு சொல்லுங்க, 2வது செல்லு, 3வது செல்லு, 4வது செல்லு, 5வது செல்லு, 6வது செல்லு, 7வது செல்லு. சரி, இப்படி நரகத்துல நித்திய காலம் மனுஷன் வேதனைப்பட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு 7 புதியவைகளை ஸ்தாபிக்கிறாரு. சொல்லுங்க, புதிய தமிழ்ல சொல்லுங்க, புதிய வானம், அடுத்தது புதிய நாடுகள் நகரங்கள், அடுத்தது புதிய சிங்காசனம், அடுத்து புதிய நதி, அடுத்து புதிய விருட்சங்கள். அப்ப எத்தனை புதியவைகள் ஸ்தாபிக்கிறாரு? 7. இதுல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமா ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் மனவாட்டி சபைய ஆண்டவர் இந்த புதிய எருசலேம்ங்கிற வீட்டுல குடியிருக்க பண்ணுவாரு. இந்த 1000 வருஷ ஆளுகையில பரிசுத்தவான்களா இருக்கிறவங்களை இந்த புதிய பூமியில குடியிருக்க பண்ணுவாரு. இனி இந்த 2 கூட்டம் இருக்கும். புதிய பூமியில கடல் சமுத்திரம் இருக்காது, அங்க தேவாலயம் இருக்காது, இயேசு அங்க ஒளியா இருப்பார், வெளிச்சமா இருப்பாரு. அங்க சூரிய சந்திரன் இருக்காது, பூர்ண பிரகாசம் உள்ள ஒரு வேற வீவில் உள்ள ஒரு புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறார். ஹல்லேலூயா. இது வெளிப்படுத்தல 21 22 அதிகாரத்துல சொல்லி இருக்கு. இந்த புதிய எருசலேமை பற்றி 2 வார்த்தை சொல்றேன். 12 ரத்தின கற்களில் அஸ்திவாரம் போடப்பட்ட 12 ரத்தின கற்களில் அஸ்திவாரம் போடப்பட்ட 12 முத்துக்களாலான வாதில் உள்ள ஒரு குறவும் இல்லாத 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம் உள்ள, இங்க ஒரு பெரிய கோபுரம் இருக்கு, ஏதாவது 1 கிலோமீட்டர் நீளம் இருக்குமா? ஆனா நம்ம பரலோகத்துல ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிற இந்த பில்டிங் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வர நீளம், கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வர உயரம், கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வர அகலமுள்ள சமசதுரமுள்ள மிகப்பெரிய ஒரு குறையும் இல்லாத அந்த வீட்டினுடைய தெருவை மாத்திரம் ஆண்டவர் யோவானுக்கு காண்பிக்கிறார். சுத்த பொன்னாலான தெரு. ஆனா ரூமுகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. மிக அழகான பைபிள் சொல்லுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஒரு அழகான வீடை இயேசப்பா நமக்காக கட்டிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதுபோல இனி 1-2 காரியம் சொல்றேன். இந்த மோட்சத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஒரே ஒரு தகுதி பைபிள் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். எங்க சொல்லுங்க? ஜீவ புஸ்தகம். நரகத்துக்கு போறதுக்கு காரணம் நம்ம நேரமே படித்தோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப எங்க பேர் இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்துல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு பேர் இல்லைன்னா இப்ப நீங்க பேர் எழுதப்படணும். பேர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வசதியுள்ள அம்மாவுக்கு ஒரு ஆசை, பரலோகத்தை ஒண்ணு தரிசனமா பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு காண்பிக்கணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே இந்த அம்மா ஜெபிச்சிச்சு. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பரலோகத்தை காண்பிச்சாங்க. இந்த அம்மா தூதர்கள் வந்து கூட்டு போறாங்க.
கூட்டு போய் பெரிய பெரிய ஃபினிஷான வீடுகளெல்லாம் காட்டி கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடு யாரது? யோவான். இந்த வீடு யாரது? தீமோத்தேயு. இந்த வீடு யாரது? பவுல். அப்படி கேட்டு கேட்டு தூதன்ட கேட்குது, ஏன் வீடை காட்டுமான்னு. கூட்டி 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 கடைசியில் போன ஒரு வீடு வேலை ஆகிட்டு இருக்கு. அந்த வீடு யாருடைய வீடுன்னு கேட்குது அந்த அம்மா. தூதன் சொல்றான், இந்த வீடு உன் வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரம்மாவுடைய வீடுன்னு. வேலைக்காரம்மாவுக்கு இவ்வளவு பெரிய வீடு, ஏன் வீடு எங்க தூதான்னு கேட்டோம். கடைசியில் ஒரு மூலையில 2 குச்சியை நட்டு 2 ஓலையை தொங்க விட்டுருக்கு. இந்த அம்மாவுக்கு சகிக்க முடியல. அந்த வீடு யாருதுன்னு கேட்டா உன் வீடு. நான் தூதன். உன்னை இந்த அம்மா கோபப்பட ஆரம்பிச்சு. உன்னை தூதன் சொன்னா, நீ கோபப்படாதம்மா, நீ பூமியில எது கட்டுறதையோ அது பரலோகத்துல கட்டப்படும். நீ காலையில் 8 மணிக்கு தான் எந்திப்ப, அந்த அம்மா 4 மணிக்கு எந்திக்கும். நீ காலையில் எந்திரிச்சு பேப்பர் படிப்ப, அந்த அம்மா பைபிள் படிக்கும். நீ காலையில் எந்திரிச்சு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அந்த வேலையை முடிச்சுட்டு நேரம் உபவாசத்துக்கு ஓடும். நீ மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்குவ, அந்த அம்மா சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போகும். அந்த அம்மா ஒரு பிரேயரை முடக்காது, நீ மாசத்துக்கு ஒன்று தான் பிரேயருக்கே போவ. இது கேட்ட உடனே, இந்த சொப்பனம் கண்ட உடனே அடுத்த வாரத்தில் வந்து அந்த அம்மா பயங்கர ஆக்டிவ். நேரமே சர்ச்சைக்கு வரும், காலையில் எந்திக்கும், பைபிள் படிக்க. நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், உங்களுக்கு எல்லாம் இந்த தரிசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு தரணும். ஹல்லேலூயா. சரி, அப்படி இருக்கட்டே, நான் சொல்லி நேரம் ஆகிறதுனால முடிக்க போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த பரலோகத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும்னா எங்க பேர் இருக்கணும் சொல்லுங்க. இப்ப நான் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிற ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கா இல்லையான்னு 3 விதத்துல கண்டுபிடிச்சிடலாம். 1, கவனிங்க, பைபிள் வசனங்கள் 1, உங்க பேர் எழுதுக்கு மாய்க்கப்படல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். 1, நீங்க ஒரு தவறு பண்ணும்போது உங்க மனசாட்சி குத்துதுன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. 2, இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது, ஐயோ ஆண்டவர் உனக்காக பேசுறாரு, சாம்குமார் பிரசங்கம் பண்ணல, ஆவியானவர் பேசுறாருன்னு மனசாட்சியில ஆண்டவர் இந்த பிரசங்கம் உங்களை குத்துதுன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. 3, நான் பிரசங்கம் கேட்ட உடனே மனஸ்தாபப்பட்ட மனம் திரும்பணும்ங்கிற ஒரு சிந்தை, ஒரு மனஸ்தாப இருதயம் உங்களுக்கு உண்டானால் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. சப்போஸ் ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர் பேர் எடுத்தால் நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா கட்டாயம் உங்க பேர் இதுவரை ஒண்ணுகள் எழுதப்படல, அல்லனா எழுதப்பட்ட பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. அப்படின்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற ஒருத்தர் நரகத்துக்கு போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. இருந்தாலும் இந்த நரகம் பயங்கரம். இந்த நரகத்துக்கு நீங்க போக கூடாது. இந்த நரகத்துல இருந்து உங்களை ரட்சிக்கும்படிதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவர் துடிதுடித்து சிலுவையில ஏன் மரிக்கிறதுக்கு அனுமதித்தார் கேட்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை ஏன் அனுமதித்தார்? இந்த நரகத்தில் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்து அவருடைய தளம்புகளால் குணமாகிற உங்களை ரட்சிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரன் அந்த பூமியில் அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த காலில் இருக்கிற நீங்க யாராயிருந்தாலும் நீங்க செய்த எவ்வளவு கொடிய பாவத்தையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்திற்கு இப்பொழுது முடியும். இப்ப நீங்க நம்பினீங்கன்னா இயேசு உங்களை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தவானா இந்த ஆலயத்திலிருந்து அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன சம்பவத்தை சொல்றேன். சென்ட் அகஸ்டின் உங்களுக்கு தெரியும், பரிசுத்த அகஸ்டின். அவர் ரட்சிக்கப்பட்டதுக்குள்ள காரணம், எல்லா பாவத்துக்கு அடிமையாகி ஒரு பார்க்கில் போய் உட்கார்ந்துருக்காரு. தன் சரீரம் உருக்குலைந்து வியாதி வந்து பாவத்துக்கு அடிமையாய் சமாதானம் இழந்து ஒரு பார்க்கில் இருக்கும்போது, ஒரு பார்க்கில் பாஸ்டரும் பாஸ்டரோட மனைவி 2 பிள்ளைகள் பார்க்குக்கு வந்தாங்க. பிள்ளைகள் கையில் கிட்டார் இருந்துச்சு. பிள்ளைகள் கிட்டார் போட்டு அவங்க தெரியுற இங்கிலீஷ் பாட்டுகள் பாடுறாங்க. அந்த பாடலுடைய வரிகள் அகஸ்டினுடைய ரட்சிப்புக்கு காரணமாச்சு. ஹல்லேலூயா. அந்த பாடல வரிகளை அவர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. கவனிக்க பாடல் வரிகள் மூலம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, அழ ஆரம்பிக்கிறார். பாவ உணர்வு உண்டாச்சு. நான் ஒரு பாவி ஆண்டவரே என்ன மன்னியும் அழ ஆரம்பித்தார். அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மணி 9 ஆச்சு. பாஸ்டர் பிள்ளைகள் வந்துட்டாங்க. கேட்டு மூடுற நேரம். வாட்ச்மேன் வந்து கதவை தட்டி அந்த உள்ள வந்து பார்த்தா ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு பார்க்கல. அவரை தட்டி இங்க உட்கார முடியாது போனாரு. இந்த ஆளு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னைக்கும் போகிற ஒரு வேசி பொம்பளையோட வீடு உண்டு. அந்த சகோதரிக்கு பேர் ஐவின்னு பேரு. அந்த பொம்பளை அவரோட சாட்சியில் எழுதியிருக்கும். அந்த பொம்பளை அகஸ்டினை காணோமேன்னு சொல்லி வீட்டு வாசல்ல கொஞ்சம் தூரத்துல வந்து நின்னு பார்த்தா அகஸ்டின் ரோடு வழி வந்துட்டு இருக்காரு. தனது வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு பார்த்தா அவ வரல. உடனே திரும்பி ஓடி அவர் போய் கடந்து போயிட்டாரு. கைதட்டி அகஸ்டின் நீங்க போறது தவறான வழி, நீங்க வர வேண்டிய வீடு இங்க வாங்கன்னு கூப்பிட்ட உடனே அந்த அகஸ்டின் திரும்பி நின்னுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஐவி, நீ விரும்பின அகஸ்டின் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பார்க்ல செத்து போயிட்டாரு. இப்ப போகிறது புதிய அகஸ்டின். இந்த அகஸ்டின் இனி இந்த வழியே வருவதில்லை. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? நமக்கு நேரமாக கண்களை மூடும். தலைகளை நிமிர்த்து கண்களை மூடுங்க. எல்லாரும் ஒரு விஷயம், வலதுகரங்களை உயர்த்தி பிடிப்போமா? முடிந்தவங்க உயர்த்தி பிடிங்க. அல்லேலூயா. உங்களோட கரம் உயர்ந்து இருக்கும் போது, உங்களோட தலை நிமிர்ந்து இருக்கும் போது, ஒரு இளைய குமாரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் போயிட்டு திரும்பி வரும்போது அவனை அரவணைத்த 2 கரங்கள் அவனை அரவணைத்து அவன் நஷ்டப்பட்ட மோதிரத்தை அவனுக்கு கொடுத்து, அவன் நஷ்டப்பட்ட அவன் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து, அவன் நஷ்டப்படுத்தின அவன் பாதரட்சி அவனுக்கு கொடுத்து, அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை சிநேகித்தது போல இன்றைக்கு நீங்க கரம் உயர்ந்து
இருக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் காண்கிற, உங்களை சௌக்கியமாக்குற, உங்களை விடுவிக்கிற, உங்களுக்கு நஷ்டப்பட்டதை திரும்ப தருகிற, உங்களுடைய கடன் பாரத்தை மாத்துகிற, கரம் உயர்த்தி இருக்கும் போது கரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்குறது, உங்களுடைய வியாதியை சௌக்கியமாக்குற, உங்களுக்கு சமாதானம் தருகிற இயேசு கிறிஸ்துவோட வல்லமை இந்த கிரவுண்டில், இந்த ஆலயத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் கரங்களை தட்டி கொஞ்சம் ஆண்டவரை துதிங்க. எல்லாரும் கரம் தட்டி அந்நிய பாஷைகள் பேசி ஆண்டவரை துதிங்க. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வியாதிகள் மாறுவதாக, பலகீனங்கள் மாறுவதாக, நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் விடுவிக்கிறோம். அப்படி கவனிங்க, நேராகிறதுனால கவனிங்க. என் இயேசுவுக்கு என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன். இன்னையிலிருந்து நான் இயேசுவின் பிள்ளையா வாழ விரும்புகிறேன். எனக்காக ஜெபிங்கன்னு சமர்ப்பிக்கிறவங்க கர்த்தர் உங்களோட பேசி இருந்தா வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. இயேசுவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நல்லா உயர்த்தி பிடிங்க. இயேசுவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அநேகருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்பா, நம்முடைய பிள்ளையோட கரத்தை நீர் தொடுவீராக. இன்னையிலிருந்து அவங்க பலமுறை தீர்மானம் எடுத்து ஜீபிக்க முடியல, இன்னைக்கு ஜீபிக்க பலன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். യേശുവിൻ മൂലം പിതാവേ ആമേൻ. കരം താഴെ പോടുங்க. இதுவரை ഞാൻ முழுகி ஜலஸ்நானம் எடுக்கல, நான் இந்த நரகத்துக்கு போகக்கூடாது, சிலுவையில் இருந்த கல்லனை போகல, இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஞானஸ்நானத்துக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றவங்க உங்களோட வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறவங்க நல்லா உயர்த்தி பிடிங்க. ஞானஸ்நானம் முழுகி எடுக்க விரும்புறவங்க ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கிறீங்களா? ஞானஸ்நானத்துக்கு சமர்ப்பிக்கிறவங்க எழுப்பி நில்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கை உயர்த்துறவங்க எழுப்பி நில்லுங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க எழுப்பி நில்லுங்க. இந்த நரகத்துக்கு நான் போகக்கூடாது, எழுப்பி நிற்கிறவங்க கையை உயர்த்தி பிடிங்க. எழுப்பி நின்றுட்டு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 10 பேர் எழுப்பி நிற்கிறாங்க. இனியும் சகோதரர்கள் உண்டு, இனியும் சகோதரிகள் உண்டு. இனியும் உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு தர, நேரம் அதிகமாகுது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர. இது சில வேளை ஆண்டோட வருகையோ உங்களுக்கு ஒரு மரணமோ சம்பவித்தால் இந்த எழுப்பி சமர்ப்பித்தவங்க கட்டாய ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த ஞானஸ்நானத்துக்கு சமர்ப்பித்தவங்களுக்காய், ஞானஸ்நானம் பெற்றவங்க கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிங்க. ஞானஸ்நானம் பெற்றவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் உள்ள ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உள்ள ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி உட்காருங்க. இளையவன் ஜெபித்து முடிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு தந்தீர். துபாய் பட்டணத்தில் பாஸ்டர் எட்வின் ஐயா அவர்கள் மூலம் நீர் ஆரம்பித்த இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறோம். இவ்வளவு ஆத்மாக்களை நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சபை பெருகட்டும், ஆயிரங்களை கூட நீ தருவீராக. நம்ம மனுக்கு தீர்க்காயுசு கொடுப்பீராக. அதுபோல இங்க இருக்கிற சபையின் மற்றும் பொறுப்பாளருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டு ஒரு ஆசீர்வதிப்பீராக. கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரோட கஷ்டம், வியாதி, பாரம், பிரச்சனை நீங்குவதாக. இந்த கடினமான வெயிலில் உழைக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு பலனும் ஆரோக்கியம் ஆயுசும் கொடுப்பீராக. ஊரில் உள்ள சொந்த பந்தங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆறுதல் இருக்கிற பரிசுத்தாவிட ஐக்கிய வழியிடத்தில் காவல் நம்ம அனைவரோடும் நாம் ஜெபித்த கேட்ட எல்லா காரியங்களோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கு இருப்பதாக. சப்தம 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. வாய்ப்புக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபிங்க.